الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த வகுப்புகளில் சூனியம் என்றால் என்ன, சூனியம் தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, சூனியத்திற்கும் ஜின்களுக்கும் என்ன தொடர்பு, அந்த ஜின்கள் ஏன் சூனியவாதிகளுக்கு உதவி செய்கிறது, சூனியம் எப்படிப்பட்ட குஃப்ரான ஒரு காரியம் என்று பல விஷயங்களை நாம் ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்து வருகிறோம். அன்பானவர்களே, இன்றைய இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பானது கண்திருஷ்டி, கண்ணேறு தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்கிறது. அன்பானவர்களே, கண்ணேறு கண்திருஷ்டி ஏற்படுவது என்பது அது உண்மைதான். குர்ஆன் ஹதீஸ் ஒளியில், ஆதாரங்களின் ஒளியில் கண்ணேறு கண்திருஷ்டி ஏற்படுவது, கண் படுவது என்பது உண்மைதான். அது சத்தியம், அதாவது உண்டு. அது மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது. மாறாக குர்ஆன் ஹதீஸில் கண்ணேறு என்பது உண்டு, கண்திருஷ்டி ஏற்படுவது என்பது சாத்தியம், அது உண்மை என்பதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம், எந்த ஒரு விஷயத்தையும், குறிப்பாக கொள்கை ரீதியான விஷயங்களை, ஒரு விஷயத்தை உண்டு, இல்லை, சத்தியம், அசத்தியம் என்று பிரித்து பார்ப்பதற்கு அறிவை மாத்திரம் நான் வைத்திருக்க முடியாது, முடிவு எடுக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான். சொல்ல போனால் சில விஷயங்களை நம்முடைய அறிவு ஏற்க மறுக்கலாம், அதை அசத்தியம் என்பதாக சொல்லலாம். ஆனால் அறிவு சொல்வதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான ஒரு மூமினாக நாம் இருந்தால் குர்ஆனில் ஹதீஸில் அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான், கடைசி பேச்சு. குர்ஆனில் ஹதீஸில் அது சொல்லப்பட்டிருந்தால் அதுதான் உண்மை. குர்ஆன் சொல்கிறது இருக்கிறது என்று சொன்னால் ஆம் இருக்கிறது. ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஒரு விஷயத்தை குறித்து அது உண்டு, அது சத்தியம், அது உண்மை என்று சொல்லிவிட்டால் ஆம் உண்மை. என்னதான் நம்முடைய அறிவு அதை ஏற்க மறுத்தாலும் சரியே. இங்குதான், இத்தகைய இடங்களில் தான் யார் உண்மையில் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறார், யார் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்கிற பெயரில் தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய அறிவை பின்பற்றுகிறார் என்பது வித்தியாசமாகிவிடும். பொதுவான நேரங்களெல்லாம் எல்லோரும் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லி நம்புவார்கள். இத்தகைய இடங்களில் தான் உண்மையாக யார் குர்ஆன் ஹதீஸை நம்புகிறார்கள், யார் தன்னுடைய சுய சிந்தனைகளை பின்பற்றுகிறார்கள் என்பது வித்தியாசம் காட்டப்படும். அன்பானவர்களே, கண்திருஷ்டி, கண்ணேறு என்பது உண்மை. அதற்கான ஆதாரங்கள் இப்போது நாம் பார்க்கலாம். முதலாவதாக குர்ஆனில் இருந்து சில ஆதாரங்கள். குர்ஆனில் இருந்து உள்ள இந்த ஆதாரங்கள் அன்பானவர்களே, ஒரு இரண்டு ஆதாரங்களை மாத்திரம் நாம் சொல்வோம். இவை நேரடியாக கண்திருஷ்டி என்கிற வார்த்தையை பயன்படுத்தி கண்திருஷ்டி உண்டு, கண்ணேறு உண்டு என்று சொல்லவில்லை. ஆனால் இன்டைரக்ட்லி அந்த வசனங்களிலே கண்ணேறு கண்திருஷ்டிக்கான ஆதாரம் உண்டு. அது எப்படி என்பதை பார்க்கலாம். முதலாவது ஆதாரம் கலம் அத்தியாயத்தின் 51வது வசனம், 51. அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான் காஃபிர்களை குறித்து, நபியை பார்த்து, இந்த காஃபிர்கள் தன்னுடைய பார்வைகளை கொண்டு நபியே உம்மை வீழ்த்திவிடக்கூடும், பார்வையை கொண்டு உம்மை வீழ்த்திவிடக்கூடும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்துடைய விளக்கத்திலே இப்னு அப்பாஸ், நபி தோழர் அப்துல்லா பின் அப்பாஸ், குர்ஆனுடைய முஃபஸ்ஸிர் சஹாபி, நபிகள் நாயகம் இந்த சஹாபியுடைய குர்ஆனுடைய அறிவுக்காக, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லும் அந்த கல்விக்காக துவா செய்தார்கள். அந்த துவாவுக்கு இணங்க, துவாவின் வெளிப்பாடாக பெரிய முஃபஸ்ஸிராக அவர்கள் இருந்தார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தர்ஜமானுல் குர்ஆன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர். அந்த சஹாபி இந்த வசனத்துடைய விளக்கத்திலே தன்னுடைய பார்வைகளை கொண்டு என்பதற்கு என்ன பொருள், கண்ணேறு, கண்திருஷ்டி என்பதாக அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். சரி, இவர்கள் சொன்ன விளக்கத்துக்கு யாராவது சஹாபாக்கள் மாற்று கருத்து சொன்னார்களா? இல்லை, கண்ணேரெல்லாம் கிடையாது, இப்னு அப்பாஸ் சொன்ன இந்த விளக்கம் தப்பான விளக்கம் என்று யாராவது சொன்னார்களா? யாருமே சொல்லவில்லையே. ஆக இது என்னது? இஜ்மா, ஏகோபித்த கருத்து, இது ஏகோபித்த கொள்கை இது. ஆம், கண்ணேர் என்பது உண்மை, அது உண்டு என்பதற்கான ஒரு ஆதாரம் இந்த வசனத்துடைய விளக்கத்திலே, தஃப்சீரிலே. மேலும் அந்த தஃப்சீருக்கு முரண்பாடாக சஹாபா யாரும் தஃப்சீர் சொல்லாத காரணத்தினால், அல்லது இப்னு அப்பாஸ் கண்ணேறு என்று சொன்ன அந்த தஃப்சீரை யாரும் மறுக்காத காரணத்தினால், அதுக்கு மறுப்பு தெரிவிக்காத காரணத்தினால், அதை ஒரு ஏகோபித்த விஷயமாக, இஜ்மாவாக நாம் பார்க்க வேண்டும். அதே போல் அன்பானவர்களே, சூரத்து யூசுஃபிலே, யூசுப் அத்தியாயத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை 10-11 பிள்ளைகளை
எகிப்துக்கு அனுப்பி வைப்பார்களே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது, ஒரு பினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும் பொழுது, அவர்களிடமிருந்து சில உணவுப் பொருட்களை வாங்கி வருவதற்காக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை வழி அனுப்பி வைக்கும் பொழுது என்ன சொல்வார்கள்? லா ததுகுலு மின் பாபின் வாஹித் வதுகுலு மின் அப்வாபின் முத்தஃபர்ரிகா. ஒரே வாசலில் இருந்து நீங்கள் உள்ளே நுழைய வேண்டாம், மாறாக வெவ்வேறு வாசல்கள் வழியாக நீங்கள் உள்ளே நுழையுங்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு ஒரு காரணம், இந்த கண்ணேறு தொடர்பான ஒரு லேசான அச்சம், கண் திருஷ்டி ஏற்பட்டு விடக் கூடாது என்கிற அந்த பயம், அந்த அச்சமாக இருக்கலாம் என்பதாக தான் தஃப்சீர் சொல்கிறார்கள். அந்த தஃப்சீருக்கு பொருத்தமான ஒரு விஷயமாக தான் அது இருக்கிறது. ஒரே வாசலிருந்து நுழையாதீர்கள், 11 பேரும் வெவ்வேறு வாசல் வழியாக நுழையுங்கள் என்பதற்கு காரணம், ஒரே வாசல் வழியாக எல்லா சகோதரர்களும் நுழைந்தால் கண் திருஷ்டி ஏற்படலாம் என்கிற அச்சம் இருக்கலாம் என்று இன்டைரக்ட்லி இந்த வசனத்துடைய விளக்கத்தை கொண்டு கண்ணேருக்கு குர்ஆனில் இருந்து ஒரு ஆதாரத்தை நம்மால் எடுக்க முடியும். சரி, இப்போது பாருங்கள், ஹதீசுகளில் இருந்து கண்ணேருக்கான ஆதாரம் என்று வரும் பொழுது, அன்பானவர்களே, கண்ணேறு தொடர்பாக 1-2 ஹதீஸோ 2-3 ஹதீஸோ 4-5 ஹதீஸோ கிடையாது. மாறாக 20-30 ஹதீசுகள், ஒரு பேச்சுக்கு 20-30 ஹதீசுகள் அல்லது 40 ஹதீசுகள், இப்படி பல ஹதீசுகளை நம்மால் கண்ணேருக்கு கந்திருஷ்டிக்கு ஆதாரமாக எடுக்க முடியும். இப்படி அன்பானவர்களே, ஒரு கருத்தை, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை, அது கொள்கையாக இருக்கட்டும் அல்லது ஒரு சட்டம் தொடர்பான மசாயில் தொடர்பான ஒரு விஷயமாக இருக்கட்டும், குறிப்பிட்ட ஒரு கருத்தை, குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பல அறிவிப்பாளர்கள், பல்வேறு சஹாபாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அதை அறிவிக்கும் பொழுது அது முத்தவாத்திர் ஹதீஸ் எனப்படும். ஹதீஸுன் முத்தவாத்திர். ஹதீஸ் முத்தவாத்திர் என்று சொன்னால் என்ன? ஒரே செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அல்லது செய்ததாக 10-20 சஹாபாக்கள், 30 சஹாபாக்கள் அறிவித்திருப்பார்கள். அது ஒரே விஷயத்தை 10-20 பேர் அறிவித்தாலும் சரியே, ஒரே சம்பவத்தை அல்லது வெவ்வேறு சம்பவங்கள், வெவ்வேறு பின்னணிகள், ஆனால் ஒரு குறிப்பிட்ட கருத்து, ஒரு குறிப்பிட்ட கொள்கை அல்லது குறிப்பிட்ட ஒரு சட்டம் வெவ்வேறு சம்பவங்கள் வழியாக நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் அதுவும் முத்தவாத்திர் தான். ஆக பாருங்கள், இப்போது நாம் பார்க்க இருக்கும் ஹதீசுகள் வெவ்வேறு பின்னணியில், வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் தான். ஆனால் அந்த எல்லா சம்பவங்கள் அல்லது எல்லா செய்திகளிலும் பொதுவான ஒரு கருத்து தான் என்னது? கண்ணேறு என்பது உண்டு, கண்ணேறு கந்திருஷ்டி ஏற்படுவது என்பது அது உண்மை, அது மூட நம்பிக்கை எல்லாம் கிடையாது, அது உண்டு என்பதற்கான ஆதாரம் பொதுவாக இருக்கும். ஹதீசுகள் வெவ்வேறு ஹதீசுகள், வெவ்வேறு பின்னணி, வெவ்வேறு சம்பவங்கள், ஆனால் எல்லா ஹதீசுகளையும் நீங்கள் கவனித்து பார்த்தால் கண்ணேறு என்பது உண்டு என்பதற்கான ஆதாரம் பொதுவாக இருக்கும். அந்த கருத்து, இத்தகைய ஹதீஸை ஹதீஸ் முத்தவாத்திர் மஅனவி என்று சொல்வார்கள். குறிப்பிட்ட ஒரு கருத்து பல சஹாபாக்கள், கணிசமான சஹாபாக்கள் வழியாக நமக்கு கிடைத்திருக்கும். அப்படிப்பட்ட முத்தவாத்திர் ஹதீஸ் இது. குறிப்பாக ஒரு விஷயம் முத்தவாத்திர் ஹதீஸ் வழியாக வந்துவிட்டால் அதை மறுப்பது என்பது மிகப்பெரிய வழிகேடு. ஏதோ ஒரு சாபி 2 சாபி அறிவித்த ஒரு விஷயத்தை மறுத்தால் அதுவே வழிகேடுதான். ஆதாரபூர்வமான ஹதீஸ் அது ஒரு சஹாபி அறிவித்த ஹதீஸாக இருந்தாலும் சரியே. இன்னமல் அமாலு பின்னியாத், பிரபலமான ஹதீஸ் இது. எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன. ஒரே ஒரு சஹாபி அறிவித்த ஹதீஸ் இது, உமர் பின் கத்தாப். வேறு யாரும் இந்த வார்த்தையை அறிவிக்கவில்லை. ஆனால் எடுக்கிறோமா இல்லையா? ஏன்? ஒரு சஹாபி அறிவித்திருந்தாலும் நம்பகமான வழியில் நமக்கு அது கிடைத்திருக்கிறது. ஆக ஒரு சஹாபி அடுத்து ஒரு தாபிஇ என்று அறிவித்திருந்தாலும் நம்பகமான அறிவிப்பாளர் வழியாக நமக்கு அது கிடைத்தால் அந்த ஹதீஸை நாம் எடுத்தே ஆக வேண்டும். அதை மறுத்தாலே வழிகேடுதான். ஆனால் இங்கு பாருங்கள், இது ஒரு சஹாபி அறிவித்த செய்தி கூட அல்ல, இது முத்தவாத்திர் ஹதீஸ். பல சஹாபாக்கள் இந்த கண்ணேறு தொடர்பான கருத்தை நமக்கு நபிகள் நாயகம் வழியாக பதிவு செய்திருக்கிறார்கள், அறிவித்திருக்கிறார்கள். இது முத்தவாத்திர் ஹதீஸ் இது. ஆக இதை மறுப்பது, நிராகரிப்பது இன்னும் பெரிய வழிகேடு, பகிரங்கமான வழிகேடு. ஆக இப்போது அந்த வெவ்வேறு செய்திகளை பாருங்கள். முதலாவதாக சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, ஹதீஸ் நம்பர் 5944 5944. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஐனு ஹக்,
கண்திருஷ்டி ஏற்படுவது கண்ணேர் என்பது உண்மை, அது உண்டு, அது சத்தியம். சத்தியம் என்று சொன்னால் சத்தியம் அசத்தியம் அந்த விதத்தில் அல்ல, அது உண்டு. அது கற்பனையோ இல்லாத ஒரு விஷயமோ கட்டுக்கதையோ மூட நம்பிக்கையோ கிடையாது, அது உண்டு. அல் ஐனு ஹக், கண்ணேறு கண்திருஷ்டி என்பது உண்மைதான், அது உண்டு என்பதாக ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, இது சஹீஹ் புகாரியின் 5738 5738 ஹதீஸ் நம்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுருனி அன் அஸ்தர்கிய மினல் ஐன், கண்திருஷ்டியை விட்டு பாதுகாவல் தேடும் விதமாக குர்ஆனுடைய வசனங்கள் துஆக்கள் எல்லாம் பாதுகாப்புக்காக வேண்டி ஓத வேண்டும், ஓதி பார்க்க வேண்டும் என்று ரசூல் எனக்கு கட்டளையிட்டார். கண்திருஷ்டியை விட்டு பாதுகாப்பு தேடும் விதமாக ஓதி பார்க்க வேண்டும். அதாவது குர்ஆனுடைய வசனங்கள், சூரத்துல் ஃபாத்திஹா, ஃபலக், நாஸ் அல்லது துஆக்கள், இப்படி இந்த துஆக்களை கொண்டு கண்திருஷ்டியின் பாதிப்பை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும், ஓதி பார்த்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் எனக்கு கட்டளையிட்டார் என்கிற ஹதீஸை பார்க்கிறோம். இல்லாத விஷயத்தை குறித்து ரசூல் அவர்கள் பாதுகாப்பு தேடுங்கள், ஓதி பாருங்கள் என்று சொல்வார்களா? அடுத்து இன்னொரு செய்தி பாருங்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஐனு ஹக், கண்ணேறு கண்திருஷ்டி என்பது உண்மை, அது உண்டு. வலவ் கான ஷை சாபிகல் கத்ரி அல்லது சாபிகன் அல் கத்ரா லசபகத்ஹு அல் ஐன் وإذا استغسلتم فاغسلوا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணேறு கண்திருஷ்டி என்பது உண்மைதான். அப்படி ஒரு விஷயம் விதியை முந்திக் கொள்வதாக இருந்தால் கண்ணேறு கண்திருஷ்டி முந்திக் கொள்ளும். விதியை எதுவும் முந்திக் கொள்ளாது, விதிப்படிதான் எல்லாமே நடக்கும். ஒரு பேச்சுக்கு விதியை ஒரு விஷயம் முந்திக் கொள்வதாக இருந்தால் கண்ணேறு முந்திக் கொள்ளும். அதாவது என்ன? உதாரணத்திற்கு ரசூல் அவர்களே ஒரு பேச்சுக்கு தான் சொல்லி இருக்கிறார்கள், விதியை எதுவும் முந்திக் கொள்ளாது, ஒரு பேச்சுக்காக தான். விதியில் ஒருவருடைய தனிப்பட்ட விதியிலே அவர் ஆரோக்கியமாக இருப்பார் என்று எழுதியிருக்க, திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இறந்து போவதாக இருந்தால் அந்த விதிக்கு மாற்றமாக கண்ணேறு காரணமாக இப்படி நடக்கலாம் என்று அர்த்தம். கண்திருஷ்டி ஏற்பட்டு உடல்நிலை மோசமாக போய் இறந்து போக வாய்ப்புகள் உண்டு, உடல்நிலை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று அர்த்தம். ஆனால் விதிக்கு மாற்றமாக எதுவும் நடக்காது, எல்லாமே விதிபடிதான் நடக்கும், ஒரு பேச்சுக்காக வேண்டி. அதாவது அந்த அளவுக்கு அந்த கண்ணேறு கண்திருஷ்டியில் தாக்கம் இருக்கிறது என்று பொருள். இது சஹீஹ் முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய செய்தி. அடுத்தது அன்பானவர்களே, முஸ்னத் அஹமதில் 27470 ஹதீஸ் அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிய பெண்மணி சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன பனி ஜஅஃபர் துஸீபுஹுமுல் ஐன். ஜஅஃபர் பின் அபி தாலிப், ரசூலுடைய கசின், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர், அவருடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகம் கண்ணேறு கண்திருஷ்டி ஏற்படுகிறது. அடிக்கடி கண்திருஷ்டி ஏற்பட்டு ஏதாவது நடக்கிறது. அப்ப நஸ்தர்கி லஹும், கண்திருஷ்டிக்காக வேண்டி அவர்களுக்கு நாம் ஓதி பார்க்கலாமா, அடிக்கடி துஆ ஓதலாமா? அதாவது அநேகமாக கேள்வி கேட்ட அந்த சஹாபிய பெண்மணிக்கு அல்லது கேள்வி கேட்ட அந்த சஹாபாவுக்கு ஒரு லேசான ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். இந்த கண்திருஷ்டி என்பது உண்டா இல்லையா? ஈமான் தொடர்பாக நாம் படிக்கிறோம், ஷிர்க் செய்யக்கூடாது என்று படிக்கிறோம். இப்படி இருக்க இந்த கண்திருஷ்டி, இதை நம்பலாமா வேண்டாமா, அதற்காக ஓதி பார்க்கலாமா வேண்டாமா என்று சந்தேகம் வந்திருக்கலாம். ஆக வந்து கேட்கிறார்கள், ஓதி பார்க்கலாமா யா ரசூலல்லாஹ் கண்திருஷ்டிக்காக? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், ஓதி பாருங்கள், அடிக்கடி தன்னுடைய பிள்ளைகளுக்கு துஆக்களை ஓதி விடுங்கள், கண்திருஷ்டியை விட்டு பாதுகாப்பு தேடும் விதமாக சொல்லிவிட்டு அடுத்த ரசூல் அந்த சஹீஹ் முஸ்லிமில் வந்த அதே செய்தியை இந்த சந்தர்ப்பத்திலும் சொல்கிறார்கள். ஃபலவ் கான ஷை சாபிகல் கத்ரி லஸபகத்துஹு அல் ஐன். விதியை ஒரு விஷயம் முந்திக் கொள்வதாக இருந்தால் கண்திருஷ்டி முந்திக் கொள்ளும். அடுத்து இன்னொரு செய்தி என்பார்களே, இது சஹீஹுல் ஜாமி' அஸ்-ஸகீர் என்கிற நூலிலே
பதிவாகி இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஷேக் அல்பானி என்கிற ஹதீஸ் துறை வல்லுனர் இதை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதாக அங்கீகரிக்கிறார்கள். அல் ஐனு ஹக், கந்தேர் என்பது உண்மைதான், கந்திருஷ்டி என்பது உண்மை. அது ஹலத் அர்-ரஜுல அல்-கபர் வல்-ஜமல அல்-கித்ர், கண் திருஷ்டி ஏற்பட்டு விட்டால் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு மனிதர் கபருக்கு சென்று விடுவார். ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு ஒட்டகம் மண் சட்டியில் பானையில் வந்துவிடும். என்ன அர்த்தம்? கண் திருஷ்டி ஏற்படும் காரணத்தினால் ஒருவருடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு மவுத்து கூட ஏற்படலாம், கபரு கூட போகலாம். அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி, அல்லாஹ்வுடைய விதிப்படி. அதே போல ஒரு ஒட்டகத்துக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு விட்டால் அந்த ஒட்டகம் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதும் அந்த ஒட்டகத்தின் ஓனர் என்ன செய்வார்? இறந்து போவதற்கு முன்னால் அறுத்து சாப்பிட்டு விடலாம் என்று அறுத்து சாப்பிட்டு விடுவார்கள். அதனுடைய கறி மண்பானையில் சட்டியில் வந்துவிடும். ஆக கந்திருஷ்டியால் இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம். இதைதான் இன்னொரு ஹதீஸிலே, முஸ்னத் அத்-தயாலிசி என்கிற ஹதீஸ் நூலிலே, அதே போல இப்போது நாம் சொன்ன சஹீஹுல் ஜாமி அஸ்-ஸகீர் என்கிற நூலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸரு மன் யமூது மின் உம்மதி பஅத கதாஇல்லாஹி வ கதரி பில் அன்ஃபுஸ், யானி பில் ஐன். என்னுடைய உம்மத்தில் பல பேர் அல்லாஹ்வுடைய விதிக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு பிறகு ஒரு காரணம் என்று சொல்வதாக இருந்தால் கந்திருஷ்டி காரணமாக மரணிப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அதே போல அன்பானவர்கள், இன்னொரு செய்தி, இது முஸ்னத் அஹ்மத் 15980 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி, சஹல் என்கிற ஒரு சஹாபி, அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக ஆமிர் பின் ரபியா என்கிற சஹாபி கடந்து செல்கிறார். கடந்து சென்ற பொழுது ஆமிர் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு, சஹல் பின் ஹுனைஃப் அவர்களை பார்த்தார்கள். பார்த்தால் அவர்களுடைய முதுகு தெரிந்தது. குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது பார்க்க சிவப்பாக இருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்த கடந்து சென்ற சாபி ஆமிர் பின் ரபியா அவர்கள், இவ்வளவு அழகான மேனியா என்று ஒரு வார்த்தை சொல்லி பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படியே கடந்து சென்று விட்டார். அவர் இப்படி சொல்லி கடந்து சென்ற பிறகு குளித்துக் கொண்டிருந்த சஹல் ரலியல்லாஹு அவர்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார்கள். இதை சில பேர் கவனித்தார்கள். இப்படி கடந்து போகும்போது இப்படி சொன்னது அதெல்லாம் கவனித்தார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் சொல்லப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யாருடைய கண் ஏற்பட்டிருக்கும் என்று ஏதாவது ஐடியா உண்டா என்று கேட்க சஹாபா சொன்னார்கள், சஹல் மன்னிக்க வேண்டும், ஆமிர் பின் ரபியா என்று சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமிர் பின் ரபியாவை அழைத்து அவர்களை உது செய்ய சொல்லி, அவர்கள் உது செய்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் குடித்து அந்த தண்ணீரை சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது தூக்கி போட்டார்கள், ஊற்றினார்கள். அவர்கள் எழுந்து விட்டார்கள். இது கந்திருஷ்டிக்கு ரசூல் அவர்கள் காட்டி தந்த ஒரு வைத்தியம். முதலாவது வைத்தியம் என்ன? துஆக்களை ஓதுவது, குர்ஆன் ஹதீஸுடைய துஆவை ஓதுவது. இது அடிப்படை. கந்திருஷ்டியை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காக அல்லது கந்திருஷ்டியால் பாதிக்கப்பட்டால் அதை விட்டு வெளியே வருவதற்காக அடிப்படை ஷிஃபா தான் குர்ஆன் ஹதீஸுடைய துஆவை ஓதுவது. இரண்டாவது தரத்தில் நாம் இதை வைத்துக் கொள்ளலாம். யாருடைய கண் பட்டது என்று ஓரளவுக்கு கன்ஃபார்மாக நமக்கு தெரிந்தால் அவர்களை உது செய்ய சொல்லி அந்த தண்ணீரை தூக்கி பாதிப்பு ஏற்பட்ட நபர் மீது போடுவது. இது நபிகள் நாயகம் காட்டி தந்த ஒரு வழிமுறை. இதைதான் ஆரம்பத்தில் நாம் சஹீஹ் முஸ்லிமுடைய செய்தியில் சொன்னோமே, அந்த ஹதீஸுடைய கடைசி பகுதியில் ரசூல் அவர்கள் அதை தான் சொல்கிறார்கள். அப்படி உங்களிடத்தில் உது செய்த அந்த தண்ணீரை கொடுக்கும்படி கேட்டால் முகம் கையை கழுவி அந்த உது செய்த தண்ணீரை கொடுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அதேபோல் அன்பானவர்களே, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுக்கு ஓதி பார்க்கும் விதமாக சொன்ன பிரார்த்தனை இது. பிஸ்மில்லாஹி அர்கீக், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலை ஓதி பார்க்கும் பொழுது சொன்ன துஆ இது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஜிப்ரீல் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். மின் குல்லி ஷைஇன் யுதீக், உங்களுக்கு நோவினை தரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தின் தீங்கை விட்டு நான் உங்களை அல்லாஹ்வின் பாதுகாப்பில் தருகிறேன். மின் குல்லி ஹாசிதின்,
பொறாமைப்படக்கூடிய ஒவ்வொரு நபருடைய தீங்கை விட்டு, கந்திருஷ்டியை விட்டு அல்லாஹ் யஷ்ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபா கொடுக்கட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுக்கு ஓதி பார்க்கும் பொழுது சொன்ன வார்த்தைகளை இவை. இது சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அதே போல அன்பானவர்களே, சஹீஹ் புகாரி வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. சஹீஹ் புகாரி 3371 3371 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் தன்னுடைய 2 பேரர்களுக்காக கந்திரிஷ்டியை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடும் வண்ணம், சிறு பிள்ளைகளுக்கு அடிக்கடி கந்திரிஷ்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக தன்னுடைய 2 பூ போன்ற பேரர்களுக்காக ரசூல் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடும் விதமாக என்ன துஆ சொல்வார்கள்? உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா மின் குல்லி ஐனின் லாம்மா. அந்த ஹதீஸிலே மின் குல்லி ஐனின் லாம்மா, கந்திருஷ்டி ஏற்படுத்தக்கூடிய கண்கள், அதை விட்டு நான் உங்களை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் தருகிறேன் என்கிற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. மேலும் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 2 பிள்ளைகள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்காகவும் இதே வார்த்தைகள், இதே மாதிரியான வார்த்தைகளை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள் என்று ரசூல் அவர்களும் ஹசன் ஹுசைனுக்கா இந்த வார்த்தைகளை கொண்டு துஆ செய்வார். பிறகு வேறு ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, எப்போது அல்லாஹ் ஃபலக் நாஸ் முஅவ்விதத்தைன் என்கிற குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் 2 சூறாக்களை இறக்கி வைத்தானோ, அப்போது ரசூல் அவர்கள் இந்த துஆவை விட அந்த 2 சூறாக்களை அதிகம் படிக்க தொடங்கினார்கள், தன்னுடைய பேரர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வின் பாதுகாப்பை தேடும் வண்ணம். ஆக இப்படி இன்னும் பல ஆதாரங்கள் உண்டு அன்பானவர்களே, இன்னும் வேறு வேறு ஹதீசுகள் உண்டு. அந்த ஹதீசுகள் எல்லாமே ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் என்னது? கண் திருஷ்டி என்பது உண்மை. இப்போது நாம் சொன்ன செய்திகளை வெவ்வேறு சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்று வெவ்வேறு சஹாபாக்கள் அறிவித்த செய்திகள் முத்தவாத்திர் என்று சொல்லும் அளவிற்கு உள்ள செய்திகள் இவை. ஆக அத்தனை ஹதீசுகளும் கந்திருஷ்டி உண்டு என்பதாக சொல்கிறது. அத்தனை ஹதீசுகளும் அஹ்லுஸ் சுன்னா அறிஞர்களால், ஹதீஸ் துறை வல்லுநர்களால் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாரும் அதை மறுக்கவில்லை. கந்திருஷ்டி என்பது கிடையாது, அதெல்லாம் மூட நம்பிக்கை, இது எப்படி முடியும், அது எப்படி சாத்தியம் என்றெல்லாம் பேசவில்லை. மாறாக அந்த ஹதீசுகளை அப்படியே பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? அவர்கள் கந்திருஷ்டி என்பது உண்டு என்பதை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, என்னதான் கந்திருஷ்டி என்கிற விஷயத்தில் அல்லாஹ் ஒரு தாக்கத்தை கொடுத்திருந்தாலும், கந்திருஷ்டி ஏற்பட்டு சில பாதிப்புகள் ஏற்படுவதாக இருந்தாலும், எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது என்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வகுப்பிலே கந்திருஷ்டி என்கிற விஷயத்தை விட்டு நாம் எப்படி பாதுகாப்பு தேடுவது, கந்திருஷ்டி தொடர்பாக நடைமுறையில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வகுப்பிலே நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இஜ்மாஉ சஹாபா பெருமக்கள் எந்த கொள்கையில் ஒன்றுபட்டு இருந்தார்களோ அந்த கொள்கை, அந்த வழிமுறையின் அடிப்படையில் நம்ப வேண்டிய விஷயங்களை, கொள்கை சார்ந்த விஷயங்களை நம்ப கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக, சஹாபா பெருமக்களுடைய ஏகோபித்த கருத்து, ஒருமித்த கருத்துக்கு மாற்றமாக, அறிவின் அடிப்படையில், நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய சந்தேகங்களின் அடிப்படையில், தப்பான கொள்கையில், தப்பான சிந்தனைகளில் செல்வதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.